ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் அக்காவோட மச்சினர் பேரனுக்கு தான் வந்து மொட்டை எடுக்கிறாங்க. மொட்டை எடுத்து காது குத்துனாங்க. நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டுட்டேன். நாங்கள் போய் அவங்கள குழந்தையெல்லாம் பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நாங்களும் ஆசீர்வாதம் பெரியவங்க கிட்ட வாங்கிட்டு, அதாவது அக்கா பாவாட்ட வாங்கிட்டு, எங்கள் அக்காவுக்கு வந்து அக்கா வீட்டுக்காருக்கு வந்து இவர் தான் பெரிய அண்ணா ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு வயசு 84 வயசாச்சு. அவங்ககிட்டயும் நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அப்படியே நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டு, முன்னாடி போகிறது என் தங்கையாத்துக்காரு. அப்படியே நாங்கள் கோயிலுக்கும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மணி 5:30 மணி ஆகிடுச்சு. காஃபியெல்லாம் சாப்பிட்டு அவங்கக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே இந்த தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் வழியாக தான் நாங்கள் வந்துட்டுருந்தோம். ஆனால் நாங்கள் எங்கே போய் சாமி பார்க்க போகிறோன்னே தெரியாமல் தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். என் தங்கையோட பெரிய பொண்ணு இருந்துட்டு, நீங்கள் இந்த மாதிரி அம்பிகா காலேஜுகிட்ட வந்துருங்கம்மா, நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஆட்டோக்கார்ட்ட வந்து அம்பிகா காலேஜ் போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெப்பக்குளத்து வழியாக வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டுருந்தோம். முன்னாடிலாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து கடைகள்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த சாப்பாட்டு கடையாக இருக்கட்டும், எதுவுமே இருக்காது. போவோம், 1 2 கடை இருக்கும். நாங்கள் தெப்பக்குளத்துக்கிட்ட ஒரு மாரியம்மனை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கே ஃபோட்டோ கிட்ட எடுக்கிறதா இருந்தால் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துடுவோம். ஆனால் இப்போ இந்த ஒரு 4 5 வருஷமாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நிறைய ஆயிடுச்சு. அந்த கடைகள்லாம் வந்து நிறைய ஆயிடுச்சு. மதுரையிலையும் அந்த மாதிரி இடங்கள் இருக்குது, சென்னையில் அதுக்குன்னே இருக்குது. ஆனால் இப்போ இந்த கடைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துருச்சு. நிறைய என்ன ஃபுட்டு இல்லை, எல்லா ஃபுட்டுமே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு எக்ஸிபிஷனாக இருக்கிற மாதிரின்னு சொல்லலாம். இல்லை எங்கேயோ வெளியூர் போய் டூர் போனால் கடை அந்த மாதிரிலாம் போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போது. இந்த ரைட் சைடில் வந்து எந்த கடையுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மாரியம்மன் இந்த ரைட் சைடில் தான் மாரியம்மன் கோயில் அதுக்கு ஏத்தாப்படி இருக்குது. அந்த தெப்பக்குளத்துக்கு ஏத்தாப்படி, அதனால தான் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு எப்பயுமே தெரியாததை நம்ம டீட்டெயிலாக சொல்லக்கூடாது. அது டீட்டெயிலாக தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லணும். இப்போ அந்த பக்கம்லாம் மிச்சர் என்ன, இந்த வெளியூருக்கெலாம் போவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டூரிஸ்ட்லாம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அல்வா கட்டி, அந்த அல்வா கட்டி மாதிரி, அப்புறம் மிச்சரு, பூந்தி, விதவிதமான அல்வா அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. எனக்கே பார்க்கும்போது வியப்பாக இருந்துச்சு. இதெல்லாம் அழகர் வரனால தான் இந்த ஒரு 3 நாளைக்கு வந்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற சமயம்லாம் உங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி தான் உங்களுக்கு சுவாமி வரும். அழகர் மட்டும்தான் இந்த ரவுண்டிங்லேயே இருப்பார். அதாவது வண்டியூர், தெப்பக்குளம் அந்த சைடு இந்த மாதிரி இருந்துகிட்ருப்பார். அதனால் கடை போட்டிருக்காங்க. இவங்களுக்காவது கடை வியாபாரம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த ஆட்டோக்காரவங்க, எங்களோட வந்த ஆட்டோ தம்பி, எங்களை கூட்டிகிட்டு போன அந்த ஆட்டோ தம்பி சூப்பர் டைப்பு. அதாவது கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு ஆட்டோக்காரவங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதாவது ஒரு 100ல் ஒரு 10% அப்படி இருப்பாங்க இல்லையா சதவீதம், கூட்டம் வந்துருச்சுமா இறங்கிக்கிங்கம்மா அப்படிம்பாங்க. ஆனால் நாங்கள் இறங்கிக்கிறோன்னு சொன்னோன்னே அந்த தம்பி இருந்துட்டு, இல்லைக்கா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோங்க்கா, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோங்க்கான்னு சொல்லிட்டு நாங்கள் அதே இடத்துல நிற்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு பயம், சாமி அம்பிகா காலேஜில் வர சொல்லியிருக்காங்களே பொண்ணு வந்து, அதை தாண்டி சாமி போயிடுச்சுன்னா திரும்ப நம்ம அரவிந்த் கண்ணா ஆஸ்பத்திரிக்கிட்ட போய் அங்கே எங்கே மண்டபப்படின்னு நம்ம போய் பார்த்துட்ருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு நாங்கள் இறக்குங்கப்பான்னு சொல்கிறோம். அவரும் நாங்கள் இல்லைக்கா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். எவ்வளோ நல்ல ஒரு மனசு பாருங்களேன். சரி நம்ம அவங்களே சொல்கிறாங்க நம்ம இறக்கி விட்டுட்டு போவோன்ற அந்த ஒரு எண்ணங்கள் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள்லாம் இருக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறாங்க உண்மையிலேயே. நான் அந்த மாதிரி மனிதர்களை தான் நிறையா நான் பார்த்துருக்கேன். நான் ட்ராவல் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஆட்டோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு டாக்ஸியில் போகிறோம், ஒரு ஓலா போட்டு போகிறோன்னா, நம்ம பார்த்தோன்னே அவங்க எதாவது பேசுவாங்க, நம்ம இந்த மாதிரி பேசுவாங்க. மதுரைக்காரவங்களுக்கு பேசுகிறதுக்கு சொல்லியே கொடுக்க வேணாம். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடமே மதுரை தான். அப்போ நமக்கு இதுதான் பூர்வீகம். இனிமேல் நம்ம குழந்தைங்களுக்கும் பூர்வீகம் மதுரை தானே இல்லையா? அதனால் நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்துடும். நமக்கே தெரியும் சில பேர்கிட்ட பேசணும், சில பேர்கிட்ட பேசக்கூடாதுன்னு. அவங்களாம் பேசுனா நம்மளும் அந்த 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 போகிற டயத்துக்குள்ளே 10 நிமிஷமாக இருக்கட்டும், இல்லை ஒரு 5 நிமிஷமாக இருக்கட்டும், அந்த ட்ராவலில் என்னப்பா தம்பி எங்கே இருக்கீங்க, எந்த ஸ்டாண்ட், அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு போவோம் இல்லையா? அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கூட்டத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு பயமாக போயிடுச்சு. சரி நம்ம இறங்கி இந்த நிற்கிற நேரத்துக்கு நம்ம நடந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நடக்கிற வழி எல்லாமே பிரசாதம் தான். பிரியாணி என்ன, புளியோதரை என்ன, ரோஸ் மில்க் என்ன,
அப்பப்பா! சாப்பிட வந்து வயிறு தான் ஃப்ரெண்ட்ஸு. நான்லாம் என் தங்கைட்ட சொல்லிட்டு இருந்தேன். அடுத்த தடவைலாம் வயிற காலி பண்ணிட்டு தான் வரணும்னு. இந்த தடவை நான் காலி பண்ணிட்டு தான் வயிறு காலியா தான் இருந்தது. ஆனா, நமக்கு ரெஸ்ட் ரூம் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே. கொஞ்சம் ஏஜ் ஆச்சுன்னா, நம்ம கொஞ்சம் 2 இடத்துல குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, பிரசாதம் எங்கே போனாலும் நாங்க வாங்கிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா, இது வந்து பல பேருடைய பணங்கள் வந்து பிரசாதம் பண்றாங்க இல்லையா? ஒரு சிலர் தனிப்பட்ட முறையில போடுவாங்க. ஒரு சிலர் நெறைய பேர் இந்த மாரி மன்றம் வச்சிருக்கிறவங்கலாம் நெறைய பேர் பணம் குடுத்து பிரசாதம் போடுவாங்க. கோயில்கள்லயுமே அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அது சாப்பிடுறது வந்து அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிடுறது வந்து ரொம்ப நல்லதும்பாங்க. நாங்க அந்த மாரி சாப்பிட்டுட்டு தண்ணி கேன்லாம் வாங்கிட்டு இந்த இடத்த வந்து பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டா. அ சரி ஓகே. இந்த இடத்த தான் நாங்க வரும்போதே கேட்டுட்டே வந்தோம். அம்மா நீங்க வந்து அ அரவிந்த் கண்ணாஸ்பத்திரி அந்த வழியா போயிடுங்க. சாமிய நல்லா பார்க்கலாம். நாங்க இறங்குன இடத்துல அந்த பாலத்துக்கிட்ட நாங்க இறங்கி கீழ இறங்கி நடந்து வந்தம்போது, ஒரு அம்மா சொன்னாங்க, "இங்கேலாம் 9 மணி ஆயிடுமான்னாங்க." ஐயோ! 9 மணிக்கு மேலனா, நம்ம நம்ம எ இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுமே! அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடந்து வந்துட்டே இருந்தோம். அங்க இறங்கி நடந்து வந்துட்டே இருக்கும்போது, ஒரு இடம் எங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் கிடச்சது ஃப்ரெண்ட். இந்த இந்த வந்து இது வந்து ரசிகர் மன்றம்னு நெனைக்கிறேன். அங்க நெறைய பிரசாதம் குடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்டு பிரியாணி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் புளியோதரை குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் நெறைய பிரசாதம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே இந்த விஷயத்துல ரொம்ப மக்கள நெனச்சு பெருமை தான் படணும். அது தெய்வ நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. அதாவது அ நான் பார்த்து இந்த கொரோனாவுக்கு அப்புறமே வந்து மக்கள் நெறையா விஷயங்கள்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. அ சேர்த்து பணத்த சேர்த்து சேர்த்து அ வச்ச காலங்கள் போயி, இப்ப ஓகே நமக்கு தேவையான அளவு பணம் இருக்கு. ஓகே. நம்ம இந்த மாரி தெய்வ காரியங்களா இருக்கட்டும், இல்ல உதவி பண்ற மனப்பான்மையா இருக்கட்டும், இப்ப நெறைய பேரு அதாவது 100ல 99% நான் பார்க்குற அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு தகுந்த மாரி தான தர்மம் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு மீடியமா இருக்கிறவங்க அவங்களுக்கு தகுந்த மாரி தான தர்மம் பண்ணுவாங்க. இல்ல அதோட ஹையஸ்ட்ல இருக்கிறவங்க தான தர்மம் பண்றாங்க. அப்படி பார்த்தா சில பேர் ஹையஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு கூட சில நேரம் அந்த அந்த இது வராது. அ யார் தப்பா நெனச்சுக்க வேண்டாம். ஒருவேள அவங்க தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஆனா, அந்த மாரி ஒரு ஒரு 5% தான் அந்த மாரி இருப்பாங்க. இப்ப அதுவுமே இப்ப பார்த்தீங்கன்னா, அ இறைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே. பணத்த வந்து வச்சு வச்சு என்னதான் பண்ண போறோம்? நமக்கு தேவைக்கான பணங்கள் நமக்கு இருக்கணும். அதாவது நம்ம நம்ம வாழ்வாதாரத்துக்கு பணம் இருக்கணும். ஆனா, பணத்த வச்சு வச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ண போறோம்? சில புண்ணிய காரியங்களும் பண்ணுவோமே, தான தர்மங்களும் பண்ணுவோமே, கோயிலுக்கான ஒரு நல்ல விஷயங்களும் பண்ணுவோமே, அப்படின்ட்டு இப்ப மக்கள் ஃபுல்லாவே அந்த மாரி வந்துட்டாங்க. அதாவது நான் பார்த்தது வரையும் கொரோனாவுக்கு அப்புறமே வந்து மக்கள் வந்து ஒரு பயம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த கொரோனா வந்து நம்மள அந்த அளவுக்கு எல்லாருமே ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வந்துருச்சு. இந்த மாரி இங்க பாருங்க, இந்த வண்டிய வந்து நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கோயிலுக்கு போனா எந்த மாரி இருக்கும், அந்த மாரி ஒரு ஃபீல்ல வந்து இந்த வண்டி வந்து அமைச்சிருக்காங்க. சூப்பரா இருந்தது. நான் இந்த வருஷம் தான் பார்க்குறேன் நானு. போன வருஷம் நான் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அது இருந்திருக்கலாம். மேபி நான் பார்க்காம இருந்திருக்கலாம். இப்படியே நாங்க பார்த்துட்டே உட்காந்துட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்கலாம் டான்ஸ் என்ன, பசங்கள்லாம் டான்ஸ் என்ன கேட்கவே வேணாம். மதுரை சித்திரை திருவிழாவும் அது ஆத்துல அழகர் இப்ப மீனாட்சிக்கு கூட மீனாட்சி வந்து சைலண்ட்டா வந்துட்டு அந்த 10 நாளும் 10 நாள் 11 நாள் வந்துட்டு போயிடுவா. குழந்தைங்க அலங்காரம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாரிலாம் நடக்கும். ஆனா, இந்த சித்திரை திருவிழா ஆத்துல அழகர் இறங்குற அன்னைக்கு கூட்டத்த பார்க்கணுமே ஃப்ரெண்ட்ஸ். எங்க இருந்து தான் அந்த மக்கள் அந்த சுத்து வட்டாரம் உள்ள கிராமத்து மக்களா இருக்கட்டும், மதுரை வசிக்கிற மக்களா இருக்கட்டும், பாதி பேர் வீட்ல இருந்துமே, வயசானவங்கலாம் வீட்ல இருந்துமே, இவ்ளோ கூட்டம் வருது பாருங்களேன்! அப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே, நமக்கு உடம்பெல்லாம் மெய் சிலுக்குதுன்னு தான் சொல்லணும். அழகர பார்க்கும்போது, அழகருடைய வேஷங்கள் போடும்போது, அதாவது கல்லழகர் தான் அவருக்கு பேராம். அதனால தான் இந்த அவங்கள மாரியே அந்த அ ரெட் கலர் அந்த இது போட்டு, தொப்பி வச்சு, அது நான் நெறைய கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், படம் பார்த்துருக்கேன். ஆனாலும் இப்ப நமக்கு டக்குன்னு சொல்ல வரதில்லைல ஃப்ரெண்ட்ஸ். அத வார்த்தைகள் வரமாட்டேங்குது. எதுவுமே தெரிஞ்சா சொல்லணும், தெரியலன்னா சொல்லக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறது. ஆனா சில நேரம் நம்மளே தெரியாம சில விஷயங்கள் அ பேசுறது உண்டு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சு யாரும் சொல்றதில்ல. அ இந்த மாரி நெறைய வேஷங்கள் போட்டு இந்த மாரிலாம் போயிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப எங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆ, சரி நம்ம இவ்வளோ கூட்டத்துலயும் நம்ம இன்னும் உட்காந்துருந்தா நமக்கு சரி வராது. நம்ம
நம்ம வந்து பக்கத்தில் அந்த மண்டபம் அந்த கோயில்னு சொன்னேன் இல்லையா, அந்த கோயில் பக்கத்தில் தான் ஒரு மண்டபம் இருக்குது. எல்லாமே மண்டபமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த மண்டபத்துக்கு வழியாக தான் இப்போ சாமி வருவாங்க, நீங்கள்லாம் அந்த பக்கம் போயிருங்கம்மான்னு சொன்னோன்னே நாங்களும் சரி ஓகே இருந்து பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டம் அலம்போது தான், ஆனால் எங்களுக்கே திட்டம் தெரியலை, அதாவது இடம் தெரியலை. நீ பாருங்கள் இப்படி அனுமார் வேஷம் போட்டு இதெல்லாம் பார்க்கும்போதே அந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மார்கள் பிள்ளைங்களை அந்த தோள்பட்டை மேலே தூக்கி வச்சுட்டு அந்த அழகரை காமிக்கிறதா வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே பார்க்கும்போது. அதாவது சொல்லுவாங்க, சிவன் வந்து அபிஷேக பிரியராம். அவருக்கு வந்து இந்த அபிஷேகம் ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அவர் வந்து வெப்பம் இது கொண்டவராம். அதனால் சிவன் வந்து எவ்வளோ அபிஷேகம் பண்ணாலும் அவர் தாங்கிப்பார். ஏன்னா அவருக்கு அந்த அவ்வளோ குளுமையான இதெல்லாம் அவருக்கு வந்து தேவைப்படுமா. அதனால் அபிஷேக பிரியர் வந்து சிவன் வந்து அபிஷேக பிரியர், பெருமாள் வந்து அலங்கார பிரியர். அதனால் சிவனும் பார்க்க அழகு தான், பெருமாளும் பார்க்க அழகு தான், எல்லா கடவுளுமே அழகு தான். என்ன அழகுனா நம்ம எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோமோ அந்த கண்ணோட்டத்தில் தான் அவங்க தெரிவாங்க. நம்ம ஒரு 2 செகண்ட் கண்ணை அப்படி மூடினா நம்ம சாமியை பார்க்க மாட்டோம். ஆனால் அந்த கண்ணுக்குள்ளே அவங்க நிற்பாங்க. அது அப்புறம் 2 செகண்ட் நம்ம பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், இந்த செம்பில் வந்து நாட்டு சக்கரை சுக்கு இதெல்லாம் போட்டு விளக்கு ஏற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நிறைய பேர் இந்த பக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும். எனக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இங்கே பாருங்கள், இந்த சாட்டையில் அடிக்கிறாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அது அவங்களுடைய தொழில் தான், அவங்களுக்கு அது தெய்வம் தான், அந்த தொழில் வந்து தெய்வம் தான். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி மக்கள் வந்து சுவாமியை பார்க்குற ஒரு ஆர்வத்துலேயும் ஒரு சந்தோஷத்துலேயும் ஒரு கோலாகலத்துலேயும் இருக்கும்போது இவங்க வந்து அந்த சாட்டையில் அடித்து அவங்க கையில் கத்திய கீறி அந்த ரத்தம் வர வரையும் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு சிலர் மனசு ரொம்ப இலகுன மனசாக இருப்பாங்க, நிறைய பேஷண்ட்டுகள் இருந்திருப்பாங்க. அப்படிலாம் இவங்க பண்ணும்போது அதை பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம சந்தோஷத்தில் ஒரு இதில் இப்போ மைண்டில் இருந்துகிட்ருக்கோம். இந்த மாதிரிலாம் அவங்க வந்து இந்த மாதிரியே இடங்களில் வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணுறத தவிர்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இது மக்களுக்கு எல்லாமே ஒரு இரக்க மனசு தான். அதை இந்த மாதிரி நேரத்தில் அதை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மட்டும் இப்படி எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த இதை நான் பார்க்கவே இல்லை. அப்படியே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அவரை வாழைப்பழ கடைக்காரு இங்கே நில்லுங்கம்மானார். நாங்களும் நின்னோம். ஓகே, நம்ம இனிமேல் நின்னால் நமக்கு சரி வராது, வண்டி வருது, உண்டியல்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனாலும் ஓகே, நம்ம நகன்றுவோம், நம்ம பக்கத்தில் தானே ஒரு 20 ஸ்டெப்பு, இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேப் தெரியுதா, அங்கே தான் நாங்கள் போகணும். 20 ஸ்டெப்பு வச்சா நாங்கள் அந்த பக்கம் போயிடுவோன்னா, அந்த 20 ஸ்டெப்பு வச்சு நாங்கள் போகிறது தான் டாஸ்கே. அவ்வளோ கூட்டம் நெரிசல், அவ்வளோ நெரிசல் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி வாமா தங்கைட்ட வார விதி, நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். நம்ம போய் நின்னால் இந்த பக்கம் வந்தாலும் தெரியும், இந்த பக்கம் வந்தாலும் தெரியும். ஆனால் நமக்கு முகம் வர பக்கம்தான் நம்ம பார்க்க முடியும். சரி வா, நமக்கு இன்றைக்கி என்ன பிராப்தமோ அதுதான் நடக்கும் சொல்லிட்டு நாங்கள் ஒரு வழியாக நாங்கள் உள்ளே அந்த கிராஸ் பண்ணி நாங்கள் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோயிலுக்கிட்ட போயிட்டோம். கோயிலுக்கிட்ட மண்டபமும் போட்டிருக்காங்க, அதை பந்தல் போட்டிருக்காங்க அந்த சுவாமிக்கிட்ட. அது காளியம்மனும் மாரியம்மனும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலை, சுவாமியை பார்த்தோம். இப்படி பார்த்து நாங்கள் உள்ளே வந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு எங்கள் ஏரியாவில் இருக்கிற கோயிலில் இருக்கிற பூஜை பண்ணுவாங்க இல்லையா, அந்த அம்பி வந்து அங்கே பார்த்துட்டோம். அவர் வந்து எங்களை பார்த்தாரு, நான் பார்க்கல. என்ன மாமி இவ்வளோ கூட்டத்தில், அதாவது கூட்டத்துலையும் கேட்காம, என்ன இங்கே மழை வர மாதிரி இருக்குது, நீங்கள் போங்க, நம்ம ஆற்றுக்குள்ளே போங்க அப்படின்னாரு. அது அவர் இடமா இல்லை ஃப்ரெண்டு இடமான்றது எனக்கு தெரியாது. அங்கே பக்கெட்டாக ரசனா கலக்கி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரசனா எண்ணெய், அப்புறம் டொரினா கலந்து ஐஸ் போட்டு மேலே வச்சுருக்காங்க ட்ரம்மாக. நாங்கள் போய் நிற்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. நாங்கள் நின்னால் சாமியை வரும்போது நம்ம பார்க்க முடியாதுன்ட்டு நான் வேறு ஃபோட்டோ எடுக்கணும். நான் சுவாமியை 2 செகண்டில் பார்த்து முடிச்சிட்டா கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், நம்ம பார்வையாளர்களாக இருக்கட்டும், நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், பார்க்காதவங்களாக இருக்கட்டும், வெளியூரில் இருந்தெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவங்களுக்காக ஒரு நம்ம சுவாமியை வந்து நம்ம எடுத்து கண்டிப்பாக நம்ம போடணும் அப்படின்ட்டு நான் ஷார்ட்ஸ் எடுத்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஷார்ட்ஸ் இதில் வச்சு எடுத்துருந்துருப்பேன். அப்போ சூப்பராக பார்த்தேன். சரி, அதை எடுத்துகிட்டு இருக்கும்போதே எனக்கு என்னென்னா விலாகும் எடுத்துருவோம், நம்ம விலாகாகவும் எடுத்துருவோம் அப்படின்ட்டு தான் நான் ஆரம்பத்துலேருந்தே கிளம்புனதுலேருந்தே எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ நான் ஃப்ரீயாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துட்டேன். அப்படியே தான்
அந்த கூட்டத்தையும் எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அந்த முக்குக்கு போயிட்டோம். முக்குக்கு போயும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம். அந்த அவர் வந்து உள்ளே போங்கம்மா அப்படிங்கிறாரு. மழை ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் உள்ளே போகும்போதெல்லாம் சரியான மழை. இடி இடிக்குது. அடுத்து மழை கொட்டுன்னு கொட்ட போகுது. இன்றைக்கி நம்ம சாமியை எப்படி பார்க்க போகிறோமோ தெரில. பெருமாளே அழகரே, எங்களுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் இருந்திருக்கோம்ப்பா, உங்கள் திருமுகத்தை காமிங்க அப்படின்னு நாங்கள் வேண்டிகிட்டே இருந்தோம். ஆத்மகார்த்தமாக வேண்டிகிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே ஒரு வழியாக வந்து நாங்கள் அந்த மண்டபத்துக்குள்ளே நான் வந்துட்டேன். என் தங்கையும் என் தங்கை பொண்ணு மட்டும் உள்ளே இருந்து அவங்க அந்த விளக்கேற்றுவாங்க. எங்கள் அக்கா என் தங்கையெல்லாம் விளக்கேற்றுவாங்க. நாங்கள் இப்போ வரையும் விளக்கேற்றுனதில் உண்டியலில் மட்டும், இந்த உண்டியல் வந்துட்டுருக்கு இல்லையா, உண்டியலில் மட்டும் காணிக்கையை போட்டுட்டு அந்த விளக்கேற்றுறதுனால தப்பு கிடையாது. அப்படியே நாங்கள் உள்ளே வந்தோடனே இங்கே பாருங்கள், சுவாமி வந்து நாங்கள் மலையில் நனைஞ்சிட்டு நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மழை, இடி, மின்னல். அவரே பாவம் அந்த அழகரை இது பண்ணிட்டு வர்றவரே பட்டாச்சாரியாரே அவ்வளோ மலையில் நனைகிறாரு. நம்ம ஒரு 5 நிமிஷம் நனைஞ்சா என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குதிரை அந்த தங்க வாகனத்துக்கிட்ட நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பார்க்கும்போதே மெய் சிலுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே நான் ஃபோட்டோ எடுக்கிறலாம் ரொம்ப ஒரு கவனமாக இருந்தேன். ஏன்னா உங்களுக்கெல்லாம் காமிக்கணுமேனு எல்லாருக்காகவும் நான் வேண்டியிருக்கேன். இதை நான் மனதார நான் சொல்கிற ஒரு விஷயம். வீடியோவுக்காக நான் சொல்லவே இல்லை. எப்பயுமே என்னை சுற்றி உள்ளவங்களும் உலகம் சேமமாக இருக்கட்டும், எல்லா மக்கள் நல்லா இருக்கட்டும்னு வேண்டிக்கிற ஒரு ஆள் தான் நான். இங்கே பாருங்கள், தீபாராதனைலாம் காமிக்கிறாங்க. நீங்களும் எடுத்துக்கங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்தாலும் இந்த வீடியோ பார்த்து வேண்டிக்கங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நாங்கள் சாமியை பார்த்துட்டு அவர் அப்படிங்க பாருங்கள், கள்ளழகர் எப்படி மூவ் ஆகி போகிறாருன்னு பாருங்களேன். சரி, அப்புறம் இந்த பக்கம் வரும்போது சுவாமியை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் டேர்னிங் ஆகி தான் நாங்கள் நின்ன பக்கத்துக்கு வரணும். ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவார். நனைஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தொப்பலாம் நனைஞ்சிட்டேன். இப்படி போகும்போது அவர் முகத்தை பாதி தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் ஒரு வழியாக அந்த இடத்துல நம்ம 10 நிமிஷம் நின்றுருக்கோம் இல்லையா, அது போகிறோம் நமக்கு, வீடியோவும் எடுத்தாச்சு அப்படின்னு அப்படியே அங்கே இருந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தோட மழை வந்துச்சு. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். மழை நிற்கிற மாதிரி தெரியல, லைட்டாக நின்றுட்டு இருந்தது. ஆனாலும் அவ்வளோ ஜனங்களும் அந்த அழகரை பார்க்குறதுக்கு கோடான கோடி மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே. ஆனால் இவங்க இதை ஒரு லைனாக கொண்டு வந்து அந்தந்த இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் சுவாமி வருவாங்களோ அந்தந்த இடத்துலலாம் லைன் கட்டி அந்த மாதிரி விட்டால் மக்களும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் வரிசையில் கூட ஒரு 2 மணி நேரம் நின்று கூட ஒரே வரிசையாக போகிறது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மாதிரிலாம் கூட்டத்தில் இடிச்சிட்டு குழந்தைங்கள 6 மாத குழந்தைங்க, 10 மாத குழந்தைங்கள எங்கள் ஆட்டோலேயே வரும்போது ஒரு 10 மாத குழந்தைய வச்சுட்டு தான் வந்தாங்க. வாங்க போய் இறக்கி விட்றோன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது பாலத்துக்கு கீழேயே இறக்கி விட்டுட்டார். நாங்கள் பாலத்துக்கு மேலே நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நாங்கள் இருந்து பார்த்தோம்னா தேனி ஆனந்தம் தெரியும். ஒரு வழியாக மலையில் நனைஞ்சு வச்சு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.